அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சுரேஷ். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் தளபதி சமுத்திரம் ஊரில் இது தென்னந்தோப்பு. 350 தென்னை மரம் இருக்குது. இதில் செவலனி மற்றும் மற்ற நாட்டு தென்னைகளும் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் வந்து தென்னை மரத்துக்குள்ளது கொடுக்கும். ட்ரிப் மூலிமா வெஞ்சூரியில் அப்ளிகேஷன் கொடுக்கும். பார்க்கலாம் தென்னை மரம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ரொம்ப தென்னை மரம்லாம் மஞ்சளாகி காய்ப்பு இல்லாமல் பால் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. இதுலேயும் ஃபுல்லாக தென்னை மரம் போடணும். இந்த அளவு மஞ்சள் ஆகிட்டுருக்கு. மரங்கள் வந்து கொஞ்சம் அடர்த்தியாகவும் பிளான்டேஷன் பண்ணிட்டாங்க தெரியாமல். இலையில பச்சை இல்லாமல் ஃபுல் மஞ்சள் ஆகிட்டுருக்கு. எல்லாமே அப்படியே அந்த மஞ்சள் வந்து மேலே எல்லாமே போயிட்டுருக்கு. ஸ்லோவாக ஃபுல்லாகவே மேலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த மண் வந்து ரொம்ப உப்புத்தன்மையாக இருக்குது. தண்ணி ப்ளஸ் மண் வந்து ஒவ்வொரு மண். அதால் இது ஈஸி வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப மஞ்சள் ஆகிட்டுருக்கு மேலே. அது அப்படியே மேலே வர போயிட்டுருக்கு பாருங்கள். இலைகள்லாம் பார்த்தா தெரியுது. பிஹெச் ஈசி வந்து வேரியேஷனில் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப உப்புத்தன்மையாக இருக்கிறதால அது வேர்கள் வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கோ புது வேர் நல்ல ஓடுறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ மஞ்சள் ஆகிட்டுருக்கு. அடி இலைன்னு மட்டும் இல்லை, மேலே இலையுமே எல்லாம் அப்படி தான் ஆகும். ஈஸி பிஹெச் வந்து ஒரு மண்ணில் அந்தந்த கிராப்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் வந்து ஒரு ட்ரிப் மூலிமா வந்துட்டுருக்கு. வண்டோட தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயோ ஃபெர்டிலைசர் வந்து டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் இப்போ வந்துட்டுருக்கு ட்ரிப் மூலிமா எல்லா தென்னைக்கும். இதோட ரிசல்ட் வந்து நம்ம இன்னும் 1 மாதத்தில் பார்க்கலாம். அடுத்தடுத்த நாளே இதோட ரிசல்ட் நல்லா தெரியும். பச்சையம் திரும்பதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 1 மாதத்தில் நல்ல பச்சையம் வந்து 1 மாதத்தில் கொண்டு வந்துடலாம். அது டாக்டர் சாயில் கொடுக்கும்போது அந்த பிஹெச் ஈசி வந்து கரெக்ஷன் ஆகி உணவு எடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் டாக்டர் சாயில் நுண்ணுயிர். இதே மாதிரி தான் மேலெல்லாம் மஞ்சள் அப்படியே ஸ்லோவாக பரவிட்டுருக்கு. அப்படியே புள்ளி நோயும் அதிகமாக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒழுங்காக நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலைன்னா, சூரிய ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா என்ன ஆகும்னா, உணவு வந்து சூரிய ஒளிச்சேர்க்கையிலேருந்து உணவு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. சுக்ரோஸ் இங்கே உணவு வந்து ஹார்வெஸ்ட் ஆகலைன்னா செடிகளுக்கு சத்து கிடைக்காது. பாலைகளும் முன்னாடி கொஞ்சம் வந்த காய் இப்போ வர்றதில்லை. பார்த்தாலே தெரியும் காய் பிடிப்பே இல்லை. பார்த்தாலே தெரியும் காய் வந்து அடுத்தடுத்து பாலையில் வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் இருக்குது. ரொம்ப பாதிப்பாயிருக்கு. இதை வந்து டாக்டர் செல் கொடுத்து நம்ம இப்போ ரெக்கவரி பண்ணி நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம். டாக்டர் செல் கொடுக்கும்போது ஒரு மரத்தில் 200 காய் to 300 காய் வரை எடுக்கலாம். இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதால ஒரு 200 காய் டார்கெட் பண்ணி எடுக்கலான்னு ஒரு முயற்சி. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் தென்னை மரங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.